இவரை வந்து நம்ம ஆகா ஓவோன்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு பேசுகிறோம். அது எல்லாமே ஒரு தொகுதிக்குள்ளே இருந்து மட்டும்தான் அந்த கூட்டம் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? சொன்னான்னா மே 4ஆம் தேதி அவன் வாயில கொண்டு போய் எதையாவது எடுத்து அடிக்கணும். விஜய் இந்த தொகுதிக்கு வராருன்னு தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆளுங்களை கூட்டு வரானுங்க. சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா ஆளுங்களையும் கூட்டு வரானுங்க. வராங்க வராங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வர ஆளுங்களுக்கு வர ஆளுங்களுக்கு பஸ்ஸுக்கான செலவு, அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செலவு, தலைக்கு 300 ரூபா, இது எல்லாத்தையுமே அந்த மாவட்ட செயலாளர் அந்த வேட்பாளர் தலையில கட்டி விட்டுறாங்க. தாவேகாவோட வேட்பாளர்கள் இந்த தோத்ததுக்கு அப்புறமா தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. நல்ல கட்சியா போய் சேர்ந்துருங்க. கடன் நிறைய ஆகும், வேற வழியே இல்லை, நீங்க தான் கட்டியாகணும். நீங்க பார்த்தது தான் உங்க தலையில கடனை கட்டி விட்டாங்க. நல்ல கட்சியா போய் சேர்ந்துருங்க, இல்லைன்னா அரசியலே வேணாம் ஒதுங்கிது. இப்ப விஜய் உங்க தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 2-3 சீட் கொடுக்கணும். சார் நீங்க சொல்றீங்க இவ்வளவு வாங்கிட்டு தான் ஒரு என்னென்ன தொகுதி போனாரு மார்க் பண்ணுங்களேன். போகல, நீங்க எல்லா தொகுதிக்கும் போறாருல, நின்று ஒரு 2 நிமிஷம் வேட்பாளர் பேரை சொல்லிட்டு பேசணும்ல, பேசல. பேரை சொல்லணும்னா தனியா அமௌண்ட்டு, அங்க வரணும்னா தனியா அமௌண்ட்டு, நின்று அவ்வளவுதான். இப்படிதான் அந்த கட்சி லாபி மாதிரி தான் ஓடுது. இவனுங்களை தான் நம்ம எல்லாரும் மாற்றோம், மண்ணாங்கட்டி, அப்புறம் வேற ஏதாவது கெட்ட வார்த்தை வரும், அதெல்லாம் அப்படிதான் பண்ண முடியும். இவங்களை இப்ப அந்த பொண்ணு வந்து இவங்க ஹராஸ் பண்றானுங்க, அபியூஸ் பண்றானுங்க ஆன்லைன்ல. அவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்த்தா 25 வருஷம் வேஸ்ட். அவங்க வாழ்க்கையே வேஸ்ட். எல்லாத்தையும் அழிச்சது யாரு? விஜய் தான். அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா TN ட்ரோல் மீடியாவை சேர்ந்த சேக்கோ ஆராதனா. வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் வந்தாலும் 20 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டார், ரொம்ப பொதுக்கூட்டம் எல்லாம் செய்ய மாட்டார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தொடர்ந்து 2 நாளா அவர் வந்து பொதுக்கூட்டம் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க? தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 மாசத்துக்கு விஜய் எப்போ வராருன்னு எண்ணி பார்ப்போம். அடுத்த 3 மாசத்துக்கு விஜய் எப்போ வராருன்னு எண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே போன மாசம் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்களா, அந்த 15ஆம் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஆதவர்ஜு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட், தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா நாங்க யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க மாட்டோம், எங்க தலைவர் தரையிலேயே தான் இருப்பாரு, மக்களோட மக்களா மட்டும்தான் இருப்பாரு, வெளியவே வரமாட்டாரு அப்படின்னு ஒரு கதையை விட்டாரு. நாமளும் அப்பனா விஜய் போ அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம். 25 நாளா விஜய் என்ன பண்ணாருன்னா வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு. 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க, 10ஆம் தேதி வரைக்கும் 25 நாள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தார் விஜய். எல்லாரும் எல்லா இடத்துக்கும் 2 வாட்டி 3 வாட்டி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் வந்தாரு. வந்து ஒரு தொகுதிக்கு போவார், அடுத்த நாள் தொகுதிக்கு பர்மிஷன் கேட்பாங்க, ரத்துன்னு இவரே ரத்து பண்ணுவார். அதுக்கான காரணம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் கேம்பெயின், ஒரு நாள் ரெஸ்ட், ஒரு நாள் கேம்பெயின், ஒரு நாள் ரெஸ்ட், இப்படிதான் போவார் விஜய். இவரை வந்து நம்ம ஆகா ஓவோன்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பேசுறோம். அது எல்லாமே ஒரு தொகுதிக்குள்ள இருந்து மட்டும்தான் அந்த கூட்டம் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? சொன்னான்னா மே 4ஆம் தேதி அவன் வாயில கொண்டு போய் எதையாவது எடுத்து அடிக்கணும், தெரிஞ்சிடும். ஏன்னா விஜய் இந்த தொகுதிக்கு வராருன்னு தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆளுங்களை கூட்டு வரானுங்க. சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா ஆளுங்களையும் கூட்டு வரானுங்க. வராங்க வராங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வர ஆளுங்களுக்கு வர ஆளுங்களுக்கு பஸ்ஸுக்கான செலவு, அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செலவு, தலைக்கு 300 ரூபா, இது எல்லாத்தையுமே அந்த மாவட்ட செயலாளர் அந்த வேட்பாளர் தலையில கட்டி விட்டுறானுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு தாவேகாவோட வேட்பாளர்கள் இந்த தோத்ததுக்கு அப்புறமா தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. நல்ல கட்சியா போய் சேர்ந்துருங்க. கடன் நிறைய ஆகும், வேற வழியே இல்லை, நீங்க தான் கட்டியாகணும். நீங்க பார்த்ததுதான் உங்க தலையில கடனை கட்டி விட்டாங்க. நல்ல கட்சியா போய் சேர்ந்துருங்க, இல்லைன்னா அரசியலே வேணாம்னு ஒதுங்கிருங்க. ஏன்னா உங்களை வந்து ஏமாத்தி, லிட்டரலா உங்களை ஏமாத்தி களத்துல இறக்கி விட்டானுங்க. இப்போ இன்னொன்னு சொல்றேன், விஜயோட கட்சியில MLA சீட்டு வேணும்னா இவ்வளவு சில பல சீ கொடுக்கணும். அதை மாவட்ட பொறுப்பாளராக இருப்பாங்க. ஒரு 4 மாவட்டத்துக்கு 5 மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 5 சீ கொடுக்கணும். அவங்க 5ல் 1 தூக்கிட்டு புசியானது கொடுப்பாங்க. புசியானது அதுல ஒரு 2 தூக்கிட்டு கட்சி நிதியா கொடுப்பாரு. கட்சினா யாரு? அதுவும் புசியானது தான். அதை தூக்கி இந்த பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போயிடுவாரு. இப்ப இது முடிஞ்சா, இப்ப விஜய் உங்க தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 2-3 சீ கொடுக்கணும். ஏன் சும்மா வந்து பண்ண மாட்டாரு சார்? நீங்க எப்படி சார்? அவரோட கட்சி, அவர் நினைச்சா ஒவ்வொரு தொகுதிக்கு 2 நாள் 3 நாள் போலாம். அவராதான் வரணும், எல்லாமே அவர் தான் வரணும். ஆனா வரமாட்டாரு. அவர் வரணும்னா எப்படி சார் நீங்க சொல்றீங்க? இவ்வளவு வாங்கிட்டு தான் அவர் எந்தெந்த தொகுதிக்கு போனாரு மார்க் பண்ணுங்களேன். எந்தெந்த தொகுதிக்கு போனாரு மார்க் பண்ணுங்க. வட சென்னையில இப்போ வரைக்கும் முக்கியமான சில தொகுதிகள் இருக்கு. வட சென்னை பக்கமே வரல. சரியா? அடுத்ததா இங்க திருச்சிக்கு வந்தார்ல, திருச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான் மதுரை கிழக்கு. யாரோட தொகுதி தெரியுமா? அதுவும் விஜயோட தொகுதி தான். அங்க நிக்கிறதான். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அங்கதான்
அப்படி போய் KK நகர்னு ஒரு நகர் KK நகர் இருக்கு, அங்க 50,000 ஓட்டு இருக்கு, போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். போகல. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. ஏர்போர்ட்ல இருந்து இங்கதான், அவர் தொகுதிக்கே போகல. ஏன்னா அவருக்கு அவரே காசு கொடுக்கணும். போகல. நீங்க எல்லா தொகுதிக்கும் போறாருல, நின்று ஒரு 2 நிமிஷம் வேட்பாளர் பேரை சொல்லிட்டு பேசணும்ல, பேசல. பேரை சொல்லணும்னா தனி அமௌண்ட், அங்க வரணும்னா தனி அமௌண்ட், நின்னு பேசணும்னா தனி அமௌண்ட். மென்ஷன் பண்றாரே சார், அவர் அடிக்கடி அததான் சொல்றாரு, நீங்க வேட்பாளரை தனியா பாக்காதீங்க, நான் விஜயா பாருங்க அப்படின்ற மாதிரி உங்க விஜயா பாருங்க. அவர் விஜய், இவங்க விஜய், வேட்பாளர் விஜய், அந்த வேட்பாளர் பேரு விஜய், இவரெல்லாம் விஜய். அப்ப விஜய் யாரு? அவர் எம்ஜிஆர். அப்ப விஜய் உண்மையிலே விஜய் எங்க விஜய் இல்ல, விஜய் செத்து போயிட்டாப்ல. விஜய் வந்து இப்ப எம்ஜிஆரா வாழ்ந்துட்டு இருக்காரு, இவர் எம்ஜிஆர். இப்ப விஜய் 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 இவ்வளவுதான். இது என்ன ஸ்ட்ராட்டஜி இது? நம்ம எம்ஜிஆரை பத்தி பேசினா நிறைய பேச முடியும், அது தனி டாபிக். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வேட்பாளரை பொறுக்கி 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 தேர்வு செஞ்சுட்டானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க. எவனும் பாதி பேர் இந்த மதுரையில வடக்குல வந்து ஒரு ஆள் இருக்காரு, கல்லாளன்னு ஒரு ஆளு, பெரிய அக்யூஸ்ட். அவரு பெரிய அக்யூஸ்ட். வீட்டுல கொலை நடந்திருக்கு, இப்பதான் ஒரு 5 நாள் முன்னாடி தான் தீர்ப்பே வந்திருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, மதுரை தெற்குக்கு ஒரு வேட்பாளரை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. மதுரையில இருக்க ஒரு பிரபலமான சினிமா தியேட்டர் ஓனரோட பையன். அவரை வந்து வேட்பாளர் கூட்டத்தை கூட்டு போகணும். விஜய் அறிவிச்சார்ல, மதுரை வடக்கு மதுரை தெற்கு அப்படின்னு கூட்டு போகணும். கடைசி நேரத்துல அந்த பையன் வரல. என்ன செய்யறதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. சத்தம் இல்லாம டிரைவரை தூக்கிட்டு போய் மேடல உட்கார வச்சிட்டான். அவன் விஜய் லூஸ் மாதிரி அறிவிச்சாரு, மதுரை தெற்கு ஜோ பீட்டர் கழக நிர்வாகி ஜோ பீட்டர்னு அறிவிச்சாரு. ஆனா வேட்புமனு தாக்கல் பண்ணது யாரு தெரியுமா? ஒரு சௌராஷ்டிராக்காரர், வேற ஒரு ஆளு. ஏன்னா 4 நாள் கழிச்சு மேல மாத்திட்டாங்க. ஏன் மாத்தினாங்கன்னா, அந்த சௌராஷ்டிராக்காரரு நம்ம கல்லாளனுக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்து சீட்டு வாங்கிட்டாரு. அப்ப டிரைவரா தான் இருக்கணும், அவ்வளவுதான். இப்படிதான் அந்த கட்சி லாபி மாதிரிதான் ஓடுது. இவனுங்களை தான் நம்ம எல்லாரும் மாற்றோம், மண்ணாங்கட்டி, அப்புறம் வேற ஏதாவது கேட்ட வார்த்தை வரும், அதெல்லாமே வச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு தொகுதிக்கு மட்டும் ஒரு வேட்பாளர் மேல போக்சோ வழக்கு, ஒரு வேட்பாளர் மேல பாலியல் வழக்கு, சொந்த கட்சி பெண் நிர்வாகிட்ட பேசினது, இன்னொரு வேட்பாளர் மேல GST வரி ஏய்ப்பு, அடுத்து GSTல ஃப்ராடு கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட, அது எல்லா ஊடகங்கள்லயுமே வந்துருச்சு. இன்னொருத்தர் ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போய் கட்டையால அடிச்ச ஒரு வேட்பாளர், இன்னொருத்தன் அவன் தான் அநியாயம் 10 கொலை மிரட்டல், கொலை முயற்சி, கஞ்சா கடத்தல்ல பெயில்ல இருக்கவன், அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்களை பத்தி பேசும்போதே அவரோட PA ஜெகதீஷ் அவர் இருக்கார்ல, அவர் தான் விஜய்க்கு பெரிய பேக்கப். அது காமிச்சா 2000-3000 கோடி சொத்து மதிப்பு காட்ட வேண்டியிருக்கும்ல. அவரு ஏன் போட்டி போடலைன்னா, அவர் தான் மெயின் ரூட்டு எல்லாமே. அவரை காமிச்சோம்னா நமக்கு பெரிய அஃபிடவிட் காட்ட வேண்டியிருக்கும். ரொம்ப தெளிவா அவங்க அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க யாராவது ஒருத்தர். அதனால அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. மாட்டினா அவர் தான் மாட்டணும். அதனால அவர் கிரேட் எஸ்கேப், அவர் பண்ண மாட்டாரு. இது எப்படியான வேலைன்னா, விஜயை தவிர வேற யாரும் ஜெயிச்சிடக்கூடாது. நல்ல ஃபேம்ல இருக்கிற யாருமே ஜெயிச்சிடக்கூடாது. நியாயமா JCD பிரபாகர் தான் வில்லிவாக்கத்துல நிக்கணும். நின்று இருந்தா ஒரு 50,000 ஓட்டாவது வாங்கியிருப்பாரு. 50,000 இல்ல, எனக்கு தெரிஞ்சு 50,000 வாங்கியிருப்பாரு. இருக்கிற ஃபோர்ஸ்ல கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு ஓட்டா நல்லா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க நின்னா விஜய் பக்கத்தொகுதியில நின்று தோத்து போய் இவர் ஜெயிச்சாருன்னா விஜய்க்கு தான் அசிங்கம். அதனால நீங்க இங்க நிக்காதீங்க அப்படின்னு அவரை தூக்கிட்டு போய் 1000 லைட்ல இறக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி அஜிதாவை நிக்க வச்சா அஜிதா ஜெயிச்சிருக்கும். அஜிதாக்கா வந்து ஒவ்வொரு இடங்கள்லயுமே அந்த அக்கா ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க 25 வருஷமா. நின்னா ஜெயிச்சிருமேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளுக்கு சீட்டு, இப்ப வேற ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல, பதவி கொடுத்தாங்கல்ல, அவனுக்கு அந்த ஆளுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அந்த ஆளுக்காவது சீட்டு கொடுக்கலன்னா 2 பேருமே கொடுக்கல. வேற யாருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா விஜய் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்க தூத்துக்குடியில. இப்ப அந்த அக்கா கோவமாயி எனக்கு ஒண்ணு வேணாம் கிளம்புங்கடான்னு திமுக பண்ணிட்டாங்க. அப்படிதான் பண்ண முடியும் இவங்களை. இப்ப அந்த பொண்ணு வந்து இவங்க ஹராஸ் பண்றானுங்க, அபியூஸ் பண்றானுங்க ஆன்லைன்ல. அவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்த்தா 25 வருஷம் வேஸ்ட். அவங்க வாழ்க்கையே வேஸ்ட். எல்லாத்தையும் அழிச்சது யாரு? விஜய் தான். இது மக்கள் பார்வையில இருந்து பார்க்கும்போது அவர் நடத்துற ரோட் ஷோலாம், அது ரோட் ஷோவா இல்ல மேஜிக் ஷோவா, இந்த மாதிரி எப்படி சார் ரெண்டுல என்ன மாதிரி பார்க்கணும்? அது மிருகம் இருக்குல்ல, மிருகத்துக்கு கூட சில ஈவிரக்கம் இருக்கும். இன்னொரு மிருகங்களை தாக்கக்கூடாது. குட்டி குட்டி மிருகங்கள்லாம் வந்துச்சுன்னா அது பசி போக மீதி யாரையும் தாக்காது. இப்படி ஓரளவுக்கு இறக்க குண மிருகங்கள்கிட்ட கூட பார்க்க முடியும். இந்த கூட்டம் என்னதான் நினைக்குதுன்னே தெரியல. கோயம்புத்தூர் வராங்க 10 பேர், சின்ன சின்ன பொண்ணுங்க துடிக்க தூக்கிட்டு போறாங்க மயங்கி விழுந்து. வேட்பாளர் மயங்கி விழுகிறாரு. அவ்வளவு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? விஜய் அவ்வளவு மாசா காட்டி எத்தனை பேரை கொல்ல போறீங்கன்னு தெரியல. ஆனா அவங்களே தானே சார் வாலண்டியா போறாங்க, குழந்தை முதற்கொண்டு. மக்களை நம்ம குறைய சொல்லக்கூடாது. அவங்க வந்து அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்க இயலாமை வேற. அவங்க மேல இருக்க என்ன கைட் பண்றானோ அந்த இயலாமைக்கு தான் போவாங்க. அந்த மக்களை நம்ம குறை சொல்லவே முடியாது. அவங்கள தவறா வழி நடத்துறானுங்கல்ல, அவங்களதான் சொல்லணும்.
இவ்வளவு பேரை நீ கூப்பிட்டு என்னத்தை வித்த காட்ட போற? ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசுனியா? கையை காட்டிட்டு இறங்கிட்ட. ஒரு பொதுக்கூட்டமா போடு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நீ பாட்டுக்கு நின்று ஒரு 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 மண்டலத்துல நின்று ஒரு 10 வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவங்கள பத்தி பெருமையா பேசி கூட்டம் போட்டு போ. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 3 இடங்கள்ல நடத்த முடியும். காலையில 10 மணிக்கு 1, 2 மணிக்கு 1, 6 மணிக்கு 1ன்னு ஒரு 3 இடங்கள்ல நடத்த முடியும். 3 மண்டலங்கள் ஒரு நாளைக்கு நடத்தினா கூட குறைஞ்சபட்சம் 10 நாள்ல எல்லா மண்டலங்களையும் கவர் பண்ணிடலாம். எல்லா மண்டலங்களையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெரிய அளவுல இப்போ ஒரு பொதுக்கூட்டமா நடத்தலாம், தாராளமா இப்படி நடத்தலாம். எதுக்குமே லாய்க்கு இல்லாம சும்மா ரோட்ல அப்படியே நடந்து ஊர்வலம் வர்றது, போன ஊர்வலம் மாதிரி பண்ணிட்டு கொண்டு போறது, இது எதுக்குன்னே தெரியல. இது தேவையில்லாத வேலை. அது என்னன்னா ரீசெண்டா அது கூட சொன்னாங்களே சார், அவரை பேச முடியாம போறதுக்கு காரணம் மக்கள் எல்லாருமே அவர் போற அந்த வண்டியை தொடர்ந்துட்டே வராங்க, அதனால எங்கேயுமே நிறுத்தி அவரால் பேச முடியல, இதுதான் ரீசன். அவர் அங்க அப்ப ஏன் வரணும்? அவர் பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு, ஆனா இவங்களால பேச முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஒரு இடத்துல தெரிஞ்சிருச்சுல, அப்ப அடுத்த நாள் திருந்த வேண்டியதானே? இப்போ ஒரு இடத்துல பேச முடியல, நம்மளால மக்கள் வராங்க சாவுறாங்க, அப்ப நான் அடுத்த நாள் திருந்திடலாம்ல. அதான் நேற்று 5 நிமிஷம் பேசினாரு சார், அதுக்கும் அதுதான் காரணம். அந்த 5 நிமிஷம் தான் அவரால் அன்னைக்கு பேச முடியும். திருட்டுத்தனம் என்ன தெரியுமா? இவங்க சொல்றாங்களே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு. கரெக்டா கன்னியாகுமரி போனோடனே சிலுவையை தூக்கி வெளியே போட்டுறது, கரெக்டா அந்த சைடு போகும்போது வேல் எடுத்து கையில வச்சிடுறது, இல்லைன்னா நாகூர் சைடு போகும்போது டக்குன்னு பாய் மாதிரி குல்லா போட்டுறது, வேஷம் போட கத்துக்கிட்டு. நீ இப்ப இந்த வேலையை தானே பாக்குற, அப்ப எவ்வளவு திருட்டுத்தனம் இது? நீ கன்னியாகுமரிக்கு போன, மேனிஃபெஸ்டோ யாருக்கு ரிலீஸ் பண்ணணும்? யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க? விவசாயிகளுக்கு பண்ணியிருக்க. திருப்பூருக்கு போனா நீ யாருக்கு பண்ணணும்? அங்க இருக்கிற நெசவு தொழிலாளர்களுக்கு பண்ணணும். குறிப்பா அங்க அந்த ட்ரெஸ் தான் ரொம்ப ஃபேமஸ், அவங்களுக்கு சாயப்பட்டறையில அங்க நிறைய இருக்கு, அவங்களுக்கு பண்ணணும். என்ன நீ சம்பந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. ஆனா ஓட்டு மட்டும் கரெக்டா பாருங்க. அங்க போனா முருகவேலு, இங்க வந்தா சிலுவை தூக்கி வெளியே போடுறது, இங்க வந்தா குல்லா தூக்கி போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தெளிவா. அப்ப மூணுமே மாட்டிக்கணும். அப்ப மூணுமே மாட்டிக்கிட்டு வரணும், இல்லைன்னா எதுவுமே போடாம இருக்கணும். எதுவுமே போடாம இருக்கணும். சாருக்கு வெயில் ஒத்துக்காது, ஃபுல் ஹேண்ட் எல்லாம் இழுத்து விட்டாப்புல, கை டேர்ன் ஆகும், ஃபேஸ் டேர்ன் ஆகும், அப்புறம் நடிக்க போக முடியாது, கஷ்டமா இருக்கும். அது கஷ்டம் இல்லை நமக்கு. இங்கே மற்ற ஆளுங்கெல்லாம் பாருங்க, எடப்பாடி பழனிசாமிலாம் இவ்வளோ தூரம் மடிச்சிருவாரு, இவ்வளோ தூரம் மடிச்சு வெயிலாவது கீழாவது. ஏன்னா அவரெல்லாம் அங்கேருந்தே வந்தவங்க. நீங்கள் உதயநிதி பாருங்க, அவர் சினிமாலேருந்து வந்தவர், ஆனால் அவருக்கு ஏதாவது இருக்கா? ஏதாவது மறைச்சிட்டு வர்றாரா? ஒயிட் டிஷர்ட். ஒரு நாளைக்கு 7 தொகுதி கவர் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 7 தொகுதினா ஒவ்வொரு தொகுதியும் பக்கத்தில் இருக்காது. ஒரு தொகுதிக்கும் குறைஞ்சது 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். 7 தொகுதினா கவர் பண்ணுறாரு. இப்போ நாம் என்ன பேசுகிறோம்? எடப்பாடி பழனிசாமி ட்வீட் கூட போங்க, சும்மா நீங்கள் அவரோட ட்வீட் கூட போய் பாருங்க, தெரியும் எத்தனை தொகுதி கவர் பண்ணுறாருன்னு. சீமான் பாருங்க எத்தனை தொகுதி கவர் பண்ணுறாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் கேம்பெயின் எப்படி பண்ணணும், என்ன பேசணும். அவங்க கருத்தியில் நான் உடன்படலை, ஆனால் அவங்க கேம்பெயின் இருக்குல்ல, அதை பாருங்க. இப்போ விஜயோட ட்வீட் போனீங்கன்னா தெரியும். விஜய் எப்போ என்ன போட்டிருப்பாருன்னா, நேற்று போனதை போட்டிருப்பாரு, இல்லைன்னா ஒரு அறிக்கை வந்திருக்கும், அவ்வளோதான். ஏன்னா இஸ் ஆக்டர், இவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, அவ்வளோதான். நீங்கள் அந்த ட்வீட்டை கூட போய் பார்த்தா கூட, காலைல ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, அந்த அறிக்கையை நம்ம போய் பார்த்தா கூட கரெக்டாக அது ஒரு நம்பரில் தான் இருக்கும். இந்த இப்போ ஏதாவது ஒரு ஷெடியூல் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படியான ஆளுங்களை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது அவரோட ட்வீட்டு. அவரோட ட்வீட்டில் அவர் எப்போ கடைசியாக கேம்பெயின் போனார், இந்த அம்பேத்கரோட வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ. கேம்பெயின் போற இடத்துல அம்பேத்கர் சிலையே இல்லையா? விஜய் அது எப்படி எம்ஜிஆர் சிலை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கரெக்டா போய் பக்கத்துல நின்ன? அப்ப திருப்தி தானே? அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் வேணா காட்டுறேன். அந்த ஊருக்காரனுக்கு தெரியாத, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அம்பேத்கர் சிலை இல்லாத தொகுதி எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு தெரிஞ்சல. அதுவும் விஜய் போன நேத்து பிரச்சாரத்துல எனக்கு தெரிஞ்சு, நான் இப்ப சர்வே எடுத்தேன்னா எத்தனை அம்பேத்கர் சிலை வரும் தெரியும், நான் காமிச்சிருவேன். இதே அம்பேத்கருக்கு போன வருஷம் நினைக்கிறேன், சாதாரணமா ஒரு ஷிஃப்ட் கார்ல போய் சாதாரணமா இறங்கி ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட், ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டு, யாருக்குமே தெரியாது, அப்படி சத்தம் இல்லாம போய் மாலையை போட்டு வந்துட்டாரு. அது எப்படி சாத்தியம்? அப்ப சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லையே. அப்போ ஃப்ரீயா இருந்திருப்பாரு, இப்போ கொஞ்சம் இப்போ ரொம்ப டைட்டா இருக்காரோ, பிஸியா இருந்திருப்பாரு சார். இப்ப ரொம்ப வேலை அதிகமா இருக்கு. அதாவது நம்ம என்னன்னா, உலகத்திலேயே உதயநிதி அவர் எடுத்துக்கலாம், நீங்க அவர் சேம் ஏஜ்லயே வச்சுக்கலாம், இல்லை சிஎம் கூட எடுத்துக்கலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி எடுத்துப்போம், சீமான் எடுத்துப்போம். அவங்க எப்போ கடைசியாக வீட்டுக்கு போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க எப்போ கேம்பெயின் முடிச்சு வீட்டுக்கு போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க போகிறாங்கன்னா அங்கே இருக்க தொகுதி எம்எல்ஏவோ மாவட்ட செயலாளர் சொல்லி எனக்கு தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணுன்னா அவங்களே வீட்டிலே தங்க வச்சுருவாங்க, அவங்களே தங்கிடுவாங்க, அங்கேயே தங்க வச்சுருவாங்க, இல்லை ஹோட்டல் புக் பண்ணி தங்கிட்டு திரும்ப காலையில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடுறாங்க.
உலகத்திலேயே ஒரு தற்குறி இருக்குல்ல, அந்த தற்குறி என்ன பண்ணுன்னா காலையில் எந்திரிச்சு பல்ல விளக்கி குளிச்சு நல்லா சாப்பிட்டு ஃப்ளைட் ஏறி போய் ஒரு ஊரில் நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு சாயங்காலம் ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வந்தது. வீட்டிலேருந்து விளக்கிழக்கு ஏற்றணுமான்னு தெரியல, 6 மணிக்கு முன்னாடி தெரியல. அது இப்படி ஒரு ஆளை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சாயங்காலம் வீட்டுக்கு சென்னைக்கு வந்து தங்கி திரும்ப மறுபடியும் காலையில் ஃப்ளைட் ஏறி போய் மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுற ஒரு தற்குறி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இருக்கிற இப்போ இந்த செலவுலாம் ஒரு அஃபிடவிட்டில் காட்டணும். ஒரு கட்சி, ஒரு வேட்பாளர், ஒரு கட்சி 40 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு பண்ணணும். இப்போ இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னு காட்டணும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் புக் பண்ணால் என்னன்ற நமக்கு தெரிஞ்சிடும். இவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட் தான் பண்ணி ஆகணும், பெர்மிஷனை பொறுத்து தான். அப்போ இதெல்லாம் காட்டுறாரா இல்லையான்னு காட்டணும். நம்ம எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை.